வணக்கம் நண்பர்களே. எஸ்எஸ்எல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு ஆசிரியர் குறிப்பு. நம்ம தலைப்பு குமாரனா குமாரனா. இந்த இந்த தலைப்பை எனக்கு என்னோடய ஆசிரியர் கொடுத்தாங்க. முன்ன எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பாடங்கள் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ இந்த இந்த தெய்வத்தை பற்றி சொல்லு அப்படின்னு, குமரன் அப்படிங்கிற இந்த தெய்வத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபரில் அவர் எனக்கு மாமா முறை வரும். அவர் சொல்லியிருந்தார், போன வருஷம் சொல்லியிருந்தார். பட் நான் தோரால பிஸியாக இருந்ததுனால என்னால் செய்ய முடியல. இப்போ எனக்கு தலைப்பு வந்துட்டதுனால குமரனா குமாரனா, அதாவது குன்றுதோட ஆடல்ன்றாங்கல்ல, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமாரன் இருக்கும் இடம் அப்படின்னு இன்றைக்கி தலைப்பு வச்சுக்கலாம். சரி, நான் விவேகானந்த சிஷ்யன். ஸோ எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, மோனோதியிசம், ஒரே கடவுள் அப்படிங்கிற கொள்கை உண்டு. பாருங்கோ, நம்ம வேதாந்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் மோனோதியிசத்தில் இருந்தார்னு சொல்லிட்டு நான் சாத்தி சொல்கிறேனாக்கும். ஸோ அப்படியான ஒரே தேவனின் கட்டமைப்பில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எனக்கு இந்த கான்செப்டில், அந்த பரமாத்மா கான்செப்ட்லாம் அதிகமாக வரும். இந்த குமரன்கிற கான்செப்ட்லாம் அதிகமாக வராது, எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனால் என்னால் இது செய்ய முடியும். ஸோ அதனால் நான் முயற்சி செய்து இன்றைக்கி இதை உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பாக செய்ய போகிறேன். ஸோ இப்போ நம்ம வருவோம். இப்போ ஏன் நமக்கு இந்த தலைப்பு வந்ததுன்னு கேட்டேன்னா, நம்மளோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. நம்ம அரசாங்க கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. எங்கே மழை இருந்தாலும், எங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட், ஒரு மலையில் நிறையா மரங்கள்லாம் இருக்கும், ட்ரெக்கிங் பண்ணலாம், நீங்கள் படியேறி போகலாம். ஸோ இப்போ இந்த கட்டமைப்பெல்லாம் இவர்களிடத்து தான் இருக்குது, குமரனை சார்ந்தவர்கள்ட்ட தான் இருக்கிறது. அவங்க தான் நல்லா படியெல்லாம் வச்சுருக்காங்க, படியெல்லாம் நல்லா மொழிகி வச்சுருக்காங்க, நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மலை ஏறி இறங்கலாம், அற்புதமாக இருக்கும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேர் அமர்நாத். ஸோ இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஆஃப் திங்ஸ். நம்ம மலைக்கு போவோம், கொஞ்சம் பட்ஜெட்டில் போனோம்னா இந்த மாதிரி மலைகளில் ஏறி இறங்கிட்டு வருவோம். ஸோ நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தட் நம்ம என்ன பெரிய ஆளாக, நம்மளை யார் மலையில் பார்க்க போகிறா, இவர் விசுவாசி, இவர் ஏன் இங்கே வந்தான்னு கேட்க போகிறா, அப்படி இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு அதை விட்டு கொடுக்க முடியவில்லை, யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மலை ஏறுறோம், ஒரு சந்தோஷம், அங்கே ஒரு ரோடு இருக்குது, அங்கே ஒரு படி இருக்குது, அங்கே ஒரு காட்சி இருக்கிறது, மலை மேலே ஏறி கீழே நகரத்தை பார்க்கலாம், நல்லாயிருக்கும், வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திங், இப்போ நம்ம மலை ஏற முடியுமா, நம்ம அங்கே போக முடியுமா, நம்ம அங்கே சக சகோதரர்களை அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ முடியாது. ஏன்னா நமக்குள்ளே கண்மலையாகி கிறிஸ்து இருக்கிறார். ஸோ அதனால் நமக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்குது, நமக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஒரு தவிப்பு இருக்கிறது. அதனால் நம்ம இப்போ நம்ம குதிரை இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ இப்போ இங்கே போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் மலை மேலே ஏறிட்டு வருவோம்னா முடியாது. ஏன்னா அங்கே ஒரு குமரன்கிற அந்த கான்செப்ட் அங்கே இருக்கிறது, அந்த கட்டமைப்பு அங்கே இருக்கிறது. ஸோ இப்போ இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக கண்டிப்பாக இல்லை. குமாரனோ வாய்க்கும் செயல் தான் இங்கே விஷயம் இல்லையா. யூட்டிலிட்டி தான் முக்கியம் இருக்கலாம். ஆனால் அந்த யூட்டிலிட்டியை மீறியும் ஆண்டவர் நமக்கு முக்கியமாக இருக்கிறார். ஸோ இப்போ மலை மேலே என்ன நடக்குதுன்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேனாக்கும். சரி, அப்போ மலை மேலே என்ன நடக்குது, அதாவது தேவாரம், எண்ணாகம புஸ்தகம், பாமிட்மார். தேவாரம்ங்கிறது உபாகம புஸ்தகம். உபாகம புஸ்தகத்தில் விசோட் ஹாப்ரகா, அதாவது கடைசி பகுதி, தோராலே தான் கடைசி பகுதி. இதில் மோசேயின் பாடல் வருகிறது. மோசே ஒரு ஆசாரிய சிக்ஷை பண்ணுகிறார். மோசே என்ன சொல்கிறார், ஒன்றும் வித்தியாசம் இல்லைப்பா, ஆமாம், நீ இங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, உன்னுடைய மனசை நீ தான் பார்த்துக்கணும். உன்னுடைய தெய்வத்தின் செயலை நீ தான் வேறு பிரித்து, ஒரே தேவன்கிற அந்த 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 செயலில் நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்,
நமக்குள்ள கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அனுசரித்து நம்ம உடன்படிக்கையின் செயலில் அந்த அந்த மணவாளனின் செயலில் அவரோடு இருக்கிற அந்த இடத்துல அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்துக்காக நாம் எதையும் அனுசரித்து போக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் விஷயம் வேறு மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசமாக இல்லை அப்படின்னு இந்த பாடலில் மோசே சொல்லி நமக்கு ஆசாரிய சிச்சை செய்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உபாகமத்தில் அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு மலைக்கு போக போகிற ஏபால் மலையில் போய் நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கோ. நான் சீனாயில் ஒரு பலிபீடம் கட்டினேன். எப்படி கட்டினா, ஒரு சாதாரண கற்களால் ஒரு பலிபீடம் கட்டினேன். வெட்டப்படாத கற்களால் ஒரு பலிபீடம் கட்டினேன். அது மலை ஏறி நான் உடன்படிக்கை பெட்டியின் செயலையும் அந்த கூடாரத்தி செயலையும் பலிபீடத்தையும் பார்க்காததுக்கு முன்பாக வந்த பலிபீடம் அது மாதிரியான ஒரு பலிபீடத்தை நீ வெட்டப்படாத கற்களால் நீ ஏபேல் மலை மேலே கட்டி நீ அந்த இடத்துல இருந்து கோத்திர தலைவர்களை வைத்து நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்ல. நீங்கள் யாரை சபிக்க முடியும்? ஆமாம், நமக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு இருந்தும் மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக ஒரு கல்லினால் ஒரு பலிபீடம் கட்டும்படியாக வந்தது பார்த்தீங்களா? இந்த சூழலில் தான் நீங்கள் சபிக்க முடியும், இந்த பலிபீடத்தை தான் நீங்கள் சபிக்க முடியும். ஏன்னா இவங்க மலைக்கு வந்திருக்காங்க, தேசத்துக்குள்ளே வந்திருக்காங்க, ஆடு மாடுகளோடு வந்துருக்காங்க. அப்போ ஆடுகள்லாம் அங்கே மேய்ஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பலி கொடுத்தீங்கன்னா அது அந்த அந்த தேசத்தின் புற்களை அந்த பனியை அந்த மலையை சுதந்திரிச்சிருக்குது. அந்த புல்லை அது மேய்ஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆடை பலி கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் இப்போ பரிசுத்த கூடாரத்தில் கொடுக்க முடியாது. ஏன்னா அது தேசத்தின் செயலை சாப்பிட்ருக்கிறது, அனுபவித்திருக்கிறது. இப்போ அந்த ஆடு தீட்டா போயிட்டோம். இப்போ நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்க முடியாதோன்னு அதை சரிபடும் வழியாக ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை மேலே ஏறி நீங்கள் அந்த 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 பலிபீடத்தை அந்த 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 நாளை நீங்கள் சபிக்க போகிறீர்கள். ஸோ இப்போ ஆடு திங்கிச்சு, நாம் திங்கலை, ஆனால் நீங்கள் ஆட்டை திங்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த மலை மேலே ஒரு பலிபீடத்தை கட்டும். இது உண்மையிலே மலை ஒரு ஹை பிளேஸு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நகரம் தெரியும். இப்போ அது வெஸ்ட் பேங்க்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மலை ஏறி மேலே இருந்து நீங்கள் அது ஒரு சிக்னல் ஃபயர் சொல்லுவாங்களா, அதாவது விரோதிக்கு தங்களை காண்பித்துக் கொள்வது. இங்கே ஒரு நெருப்பு எரிகிறது, நாங்கள் வந்துவிட்டோம், நாங்கள் தேசத்தின் மனிதர்கள், இது எங்கள் தேசம். ஸோ பாருங்க, அந்தமாரி சிக்னல் ஃபயரை ஏற்படுத்துறதுக்கு டு த அப் நீங்கள் மலை ஏறணும். அப்போ உங்கள் மந்தைகளெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் மலையில் போய் மேய வைக்கணும். மேலே எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் மேலே ஏறி நீங்கள் அங்கே கல்லை அடுக்கி நீங்கள் சிக்னல் ஃபயரை பண்ணணும். பலி கொடுக்கணும்னு சொல்கிறாப்புல, பலி கொடுக்குறீங்கோ. ஸோ வாட் எவர் இட் இஸ், அது தூய்மை பணிக்காக இந்த நேரத்தில் இருக்குது. இப்போ கூடாரம் நம்ம இன்னும் இதில் புதுசான இடத்துல ஆடுகள் மேய்ந்து விட்டதுனால ஒரு அந்நிய செயல் வந்ததுனால கூடாரத்தை அணுக முடியாதபடிக்கு போயிடுது. அதனால் நம்ம இப்போ இங்கே ஒரு பலிபீடத்தை மோசேயின் வார்த்தைகளால் நம்ம அதை ஏற்படுத்த வேண்டியதாக போய்விட்டது. ஸோ அப்போ எப்பெல்லாம் வாதை வருகிறதோ, எப்பெல்லாம் தடுக்கப்பட்ட செயல் வருகிறதோ, எப்பெல்லாம் வித்தியாசமான செயல் வருகிறதோ, அப்போ அந்த காலத்தில் ஒரு தூதன் வருகிறான். அதனால் அந்த தூதனை இது பண்ணணும், நீங்கணும், அந்த வாதையை நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு பலி கொடுக்கறதுக்கு கூட இதுவாக இல்லை. இது முன்னுதாரணமாக போயிடுது. அப்புறம் தாவீது ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறான். அப்போ வாதை வந்தது. தேவன் ஒரு கொள்ளை நோயை கொடுத்தார். அப்போ கொள்ளை நோயின் தூதன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் எங்கே நின்றுட்டுறான்? எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். அர்வனாவின் களத்தை தாவீது விலை கொடுத்து வாங்கி அங்கே சர்வாங்க தகன பலியை ஒரு பலிபீடம் கட்டி எடுக்கிறான். வேறு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லையோ. இப்போ பரிசுத்த பலிபீடத்தை அணுக முடியாதபடிக்கு வாதை இருக்கிறது, கொள்ளை நோய் இருக்கிறது. ஸோ இப்போ அது நீங்கின பிறகு தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஸோ இப்போ நீங்காதபடிக்கு நீங்கள் அணுக முடியாதபடிக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் விஷயம். இப்போ இந்த அர்வனா யார்? இப்போ அவன் கொஞ்சம் தனியாக இருக்கிறான். அவனோட களம் தனிமைப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு தெரிந்த மனிதன், அதாவது இந்த கட்டமைப்பு தெரிந்த மனிதன். ஸோ இப்போ இவங்களால் அங்கே போக முடியல, அதனால் நம்ம இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சிருக்கான், அனுசரிக்கிறான். ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை.
எங்கே பலி கொடுத்தாலும் அவங்க அங்கே வந்து ஒரு கோயிலை எதிர்பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு தலைநகரத்தை எதிர்பார்க்குறாங்க. பிரிவினர் அவள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் ஒவ்வொரு இடத்த அவங்க தெரிந்து கொள்கிறார்கள். நமக்கு இங்கேயே இருந்துருவோம். இல்லை வந்து நீங்கள் கூடாரத்தை சேர வேண்டும். கூடாரம் மட்டுமே பரிசுத்தம். கூடாரம் தருவது மட்டுமே ஒரு கோஷேர் உணவு, நல்ல உணவு. இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த உணவும் உங்களுக்கு நல்ல உணவு இல்லை. இது வாதைக்காக இதுக்காக நீங்கி விட்டதற்காக வருகிற ஒரு செயல்தானே தவிர இதனால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன் சாமுவேலும் கூட அப்பப்போ மக்களை போய் சந்தித்து அங்கே போய் என்ன சொல்கிறது, மேடையில் பலி கொடுத்து வந்தார். அது பலி மேடையில் பலி கொடுத்து வந்தார். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையோனோ. இவர் இப்படி இருக்கார்கள். நீங்கள் ஒரு லேவியன் எங்கே போகிறானோ அங்கே அவங்ககிட்ட கூடார போயிடுத்துன்னு அர்த்தம். இப்போ பரிசுத்த கூடாரத்தை நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் நாம் இருக்கிறோம், பரிசுத்த கூடாரத்தின் மனிதனாக நாம் இருக்கோம்னா அப்போ அந்த பலி பரிசுத்த ஸ்தலத்தின் பலிங்கிற மாதிரி ஒரு லேவியனால் நியமிக்க முடியுங்கிறனால சாமுவேல் மக்களை திருப்திப்படுத்த அப்பப்போ எங்கெங்கேயோ போய் பலி கொடுத்து அவங்களுக்கு கறியெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்போ மக்கள் சாப்பிட வேண்டியது முக்கியம், மக்கள் பரிசுத்தத்தை சாப்பிட வேண்டியது முக்கியம். அதனால தான் லேவியர்கள் பறந்து இருக்கிறார்கள் தேசம் முழுக்க ஒரு கோஷேர் உணவுக்காக. ஸோ லேவியர்களுக்கு தனியாக நகரங்கள் இருக்குது. அவர்களுக்குன்னு சொத்துரிமையெல்லாம் மற்றவங்களை விட அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கான இடம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் நல்லா பெரிய வீட்டில் தான் இருப்பாங்கோ, அக்ரஹாரத்தில் தான் இருப்பாங்கோ, சம்திங் லைக் தட். பிராமின் என்ன லேவியனா இல்லை, நாட் லைக் தட். அவன் வந்து சகோதரனே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறே மனிதன் அப்படி தான் சொல்கிறாங்க இல்லையா. பட் இருந்தாலும் ஸ்கின்னு இதெல்லாம் அப்படி தான் தெரியுது. ஆனாலும் அவன் வந்து அனுசரிக்கப்பட வேண்டிய சகோதரனாக நமக்கு வந்து எப்போ வரான்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்தின் மூலமாக, நம்மளுடைய கலாச்சாரத்தின் மூலமாக அவன் சகோதரனாக வருகிறான். ஸோ அதனால் எப்படியோ, ஆனால் அவன் வீட்டில் நம்ம போக முடியாது. பட் சகோதரன் வீட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ அவளும் கூட சகோதரனாக பார்த்தா நம்ம அவங்க வீட்டுக்கும் கூட போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த மலை ஏபால் மலை ஒரு இஸ்ரவேலின் மலைகள் வந்து இமயமலை தொடரை சார்ந்ததில்லை. நீங்கள் பார்க்கலாம், யூரோப் வரைக்கும் கூட இந்த ஏத்தன்ஸ் மலையா அதெல்லாம் வந்து இமயமலை தொடர்லேருந்து வரும். இந்தியாவிலேருந்து அவ்வளோ தூரம் இமயமலை தொடர் பெரிய அகண்ட தொடராக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலின் மலைகள் தெற்கில் இருக்கிறதுனால அவைகள் வந்து இமயமலை தொடர்கள் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் டெக்கனில் இருக்கிற எந்த மலைகளும் இமயமலை தொடர் இல்லை. ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு தோணும். ஆமாம், இப்போ நீங்கள் இந்த நீலகிரியெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வரும். குற்றாலம்லாம் கொடைக்கானல்லாம் ஈஸ்டர்ன் காட்ஸில் வரும். ஸோ சம்திங் எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு என் மனதில், என் ஆன்மாவிலே, என் இருதயத்தில் குமாரனுக்கான செய்தி தான் உண்டு, குமரனுக்கான செய்தி இல்லை. ஆனால் நான் வந்து இதை வந்து ஒரு கம்பேரிட்டிவாக உங்களுக்கு எப்படி ஒரு குமரனின் நிலையில் நாம் வந்து இந்த மலை மீது ஏற வேண்டும் அப்படின்னு நான் சொல்லி, ஆமாம். ஸோ நீங்கள் குமரனுங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் குமாரனை தெரிந்து கொள்வீர்கள். அப்போ மலை ஏறுவதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ உங்களுக்கு மலை ஏறப்போ சொல்ல போகிறேன்னா இல்லை, நீங்கள் கிறிஸ்துவிலே முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மோசே செய்வது வந்து ஒரு ஆசாரிய சிச்சை. அதுதான் வந்து நம்ம வந்து தெவாரின் பகுதியில் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சபிக்கணும், என்னத்தை சபிக்கணும், பலிபீடத்தை சபிக்கணும். ஸோ இப்படி ஒரு செயல் வந்து விட்டதே, தேசத்தின் பலனை நாங்கள் சாப்பிட்டு, ஆனால் நாங்கள் தேசாதிபதி தேச மனிதராக மாற வேணும்னா அந்த 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 பரிசுத்த பலியை நாங்கள் வந்து இந்த இது கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாவம், அந்த ஆடு வந்துச்சு, தேசத்துக்கு வந்துச்சு, ஒரு மலை மேலே ஏறிச்சு, புல்லை திணிச்சு, அது ஒரு பாவமாக என்ன பண்ணுறது, அது பலியாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் மலை மேலே ஏறினீங்கன்னா பலியாகிடுவீங்கோ அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வாதை நீங்கணும்னா என்ன பண்ணணும், வாதை நீங்கணும்னா நீங்கள் களத்தில் பலியாகி ஒரு இதுவாகணும், என்ன சொல்கிறது, ஒரு அதுக்கு நீங்கள் விலை கொடுக்கணும். பாருங்கள், தாவீது விலை கொடுத்தா பாருங்கள். அதுமாதிரி நீங்கள் விலை கொடுத்தா தான்
களத்தை நீங்க முடியும், கொள்ளை நோய் வாதையெல்லாம் நின்று போகும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ 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 நம்ம என்ன சொல்கிறோம், இப்படியான உதவி நமக்கு கிடையாது அப்படிங்கிறது. இப்போ இப்போ செலுத்தப்படாத உதவி நமக்கு கிடையாது. மேபி ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு நீடு உங்கள் கால்கள் தான் வேணும் நீங்கள் மலையேறதுக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆமாம், ஒரு 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 மத கட்டமைப்பில் குமரன் இருக்கிறான். அந்த 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 இடத்துல மத ரீதியான உதவி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மதம் என்னன்னு சொல்லணுமோ. மதம்னா மோனோதீசம், இறைவன், தீர்க்க தரிசனம். அப்புறம் மதம்னா கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், அடைக்கல பட்டணங்கள், பாவ பரிகாரம், அதாவது மனம் நொந்து வந்தவனோட பாவ பரிகாரம். அதே போல் உண்மை சகோதரன், ஆன்மாக்களின் முக்தி, மணவாளனின் அறை, இதெல்லாம் மதத்தின் செயலில் இருக்குது. ஒரு வாசஸ்தலத்தை நமக்காக தந்தையின் இடத்துல குமாரன் ஏற்படுத்தி கொடுக்குறார். இதெல்லாம் வந்து மத விஷயங்கள், மார்க்கம் அப்படின்னா அதெல்லாம் கூட மத ரீதியான செயல் தான். ஆமாம், நீங்கள் மார்க்கம்னு வித்தியாசம் பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதிலே உங்களுக்கு ஒரு இவ்வளவு தரவுகள் இருக்கிறது, இவ்வளவு டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் எது மதம் இல்லை, சாரி டு சே, ஒரே பேரான குமாரன், இது மதம் இல்லை. ஆமாம், ஏன்னா வித்தியாசம் இல்லை, குமாரனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பேரான குமாரன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா குமரன் வந்துடுவான். ஸோ அப்போ ஒரு 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 இந்த குமரன்கிற கான்செப்டில் என்ன வருது, ஒரு யுத்த வீரன், ஒரு படைத்தலைவன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. தேவசேனாபதி அப்படின்னு வருவாப்புல. ஸோ அப்படியான ஒரே பேரான குமாரன் நீங்கள் சொல்லும்போது குமரனை அடையாளப்படுத்தி விடுவீர்கள். இது எலிஜிபிள் பேச்சுலர். ஆமாம், பட் திங் அவருக்கு சொர்க்கமே ஒரு பெண்ணை கொடுக்கறது. அவன் மலை மேலே கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ மலை மேலே என்ன நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்கிறது. சரி, ஸோ இப்போ நம்ம அந்த கதையை அப்புறமா பார்ப்போம். இப்போ நீங்கள் செயல்படாத காரியத்தை மதம்னு சொல்ல முடியாது. ஸோ மதம் செயல்பட வேண்டும். மதத்துக்கு ஒரு நாள் வரும். ஆமாம், அதுக்கு ஒரு திருமணங்கிற ஏற்பாடு வரும். ஸோ அதை நாம் சகிக்க வேண்டும். ஆமாம், ஸோ இப்போ மதங்கிறது என்ன, மதங்கிறது வழி காண்பிப்பவர். ஸோ இப்போ மலை மேலே ஏறி உங்களுக்கு வழியை காட்ட முடியும், வழி இதுவேன்னு சொல்ல முடியும். அங்கே போய் ஒரு வாக்கி டாக்கியை வச்சு, ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சு அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் வரான்னு உங்களை வழி காமிக்க முடியுமோ தவிர வழியை உண்டாக்க முடியாது. நீங்கள் வழி காமிச்சா வழி உண்டாகிடும். ஆனால் வழியை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ என்ன வழி, மலை ஏறுவது களத்தின் செயலில் ஒரு வழி. அது செய்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் எந்த மலை ஏறுறீங்கிறது செயல். ஆமாம், அவசரத்துக்கு எந்த மலையும் ஏறி தான் ஆகணும். தந்தை பெரியார் கவர்மெண்ட்டில் இருக்கப்போ அவர் அறநிலையத்துறையில் அதிகாரியாக இருந்தாப்புல. ஸோ இருந்துட்டு போட்டுமே, அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறார், ஆனால் அறநிலையத்துறை அதிகாரியாக இருந்தார். அவர் குடும்ப கட்டமைப்பில் அவர் அந்த வேலையில் அவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்ததான்னு தெரியல, அறநிலையத்துறையில் இருந்தார் அவர். ஸோ ஆலயங்களில் ஏறி இறங்கினார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் தான், ஆனால் அவருக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா அதிகாரத்தின் செயல். அப்போ அதிகாரத்தின் செயலில் நீங்கள் மேலே ஏறினா என்ன, பாதாளத்துக்கு போனால் என்ன, அதை பற்றி இல்லை. இப்போ ஊழியத்தின் வைதிகத்தின் முழு பொறுப்பையும் இயேசு ஏற்கிறார். ஆனால் அவர் அந்த அந்த செயலில் பாவ செயலுக்கு அவர் பொறுப்பேற்பதில்லை. நீங்கள் அதுதான் பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் ஒரு தெளிந்த மனிதனாக இருக்கிறார், அறிவுள்ள மனிதனாக இருக்கிறார். வைதிகம் கட்டப்படணும், அவ்வளோதான். அவருக்கு அதில் இருக்கிற அந்த பாவத்தின் பாதிப்பு பெரிய விஷயமா இருக்காது. அந்த பாவியான ஸ்திரீ தன் கண்ணீரினால் பாதங்களை நினைத்து தன் கூந்தலினால் அதை துடைத்தாலாம். ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம்
அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது என்ன சொல்கிறார், பாவம் செய்யாதேங்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னது சரி, பாவம் செய்யாதேன்னு பற்றி இவ்வளோ பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அவர் பாவம் செய்யாதேன்னு யார் சொல்கிறாருன்னா, அந்த வீட்டுக்கு அழைத்தான் பார்த்தீங்களா, அவன் தான் சொல்கிறான். ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணான் தெரியுமா? இவர் தீர்க்கதரிசி தானே, இவருக்கு தெரியாதா இவர் பார்த்து தொட்டது யாருன்னு? ஆமாம், அது நடிப்பு, அது நாடகம்னு அவருக்கு தெரியாதா? ஆமாங்க. ஆனால் அவர் பெண்ணின் செயலில் அந்த 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 பாதங்களை கழுவுகிற அந்த அந்த உபசரிப்புன்னு அந்த 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 டியூட்டி கான்ஷியஸ். ஆமாம், இங்கே ஜெண்டரே கிடையாதுங்க, இங்கே பாலினமே கிடையாது. ஆமாம், இறைப்பணி தான் விஷயம். இதில் வந்து ஒரு 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 பொம்மநாட்டி செஞ்சால் என்ன, ஒரு 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 பிரதர் செஞ்சால் என்ன, ஒரு சகோதரன் செஞ்சால் என்ன, அது முக்கியம் இல்லை. ஸோ இப்போ அவர் வந்து பாதத்தை கழுவுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு நெருக்கத்தை தான் பார்க்குறார்கள். நாம் வந்து இதில் பணியை தான் பார்க்குறோம், இறை பணியை தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து அதித்தி வராரு, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னா நீங்கள் அவர் காலை கழுவணுங்கிறது சம்பிரதாயம். ஸோ இப்போ நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு தேவதூதனுக்கான மரியாதையை அவருக்கு கொடுக்குறீங்க. ஒரு அற்புதத்தின் செயலை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள். அற்புதம் என்ன, பாவம் மன்னிக்கப்படுதுங்கிறது தான் அற்புதம். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியலையே. ஆமாம், இவர் தீர்க்கதரிசியான்னு நீங்கள் பரிச்சை பார்க்குறீங்கோ. ஆமாம், ஸோ அது கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார், பாவம் செய்யாதே. ஆமாம், இப்படியான பரிச்சை பாவத்தை செய்யாதே. அவர் கிட்டத்தட்ட சாத்தாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், பாவம் செய்யாதேன்னு. அவன் கேட்கவா போகிறான்? ஸோ தட்டிங் சர்ச்சு 1 மணிக்கு 1:30 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு ஆகிடுது. நான் சொல்லுவேன், எனக்கும் இது வரைக்கும் ஆண்டவர் பேசியிருந்தார், இதுக்கப்புறம் சாத்தான் தான் பேச போகிறோம். ஸோ தட்டிங் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நம்ம அவங்ககிட்ட பேசுவோமா? இல்லை. நாம் கலை பணியை தான் அனுசரிக்க போகிறோம், நம்ம வந்து தூய்மை பணியை தான் செய்ய போகிறோம். அதுதான் முக்கியமோ தவிர, அவன் பேச தான் செய்வான், நம்ம பதில் பேச தான் செய்வோம், அது ஒரு விஷயம் இல்லை. ஆமாம், ஏன்னா நம்ம பணின்னு வந்துட்டோம். இதில் சாத்தா என்ன, ஆந்தி கிறிஸ்து என்ன, யாராக இருந்தால் என்ன, நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், முக்கால்வாசி இப்போ அடிமை தான் அந்த நிலைமையில். ஆமான் ஆகிடுறேன் நான். என்ன பண்ணுறது, ஆமானை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அப்படியே உங்களை நீங்கள் ஆமான மேற்கொண்டு விட்டாலும் கூட நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், உங்களோட மனசில் வெறுமை இருக்கக்கூடாது. அற்புதத்தின் செயலை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும்னா, நன்மையின் செயலை நீங்கள் நாடணும். அதை நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். அதில் என்னென்னா நடந்தது, நீங்கள் கண்ணை முன்னே நீங்கள் இயேசுநாதர் தான் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் எந்த இங்கிலீஷ் மூவியில் பார்த்தாலோ அந்த 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 முகம் ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனித உருவம், இயேசுவின் உருவம் உங்கள் கண்களில் வர வேண்டும். இன்ஃபேக்ட் எனக்கு வேதாந்தத்தின் செயலில் பல தரிசனங்கள் இருந்தாலும் இயேசுவின் உருவத்தை தான் நீங்கள் வந்து நல்ல நாளின் செயலில் நீங்கள் வைக்கணும், ஸ்தலத்தின் செயலில் வைக்கணும். இயேசுவை தான் வாங்கணும்னு சொல்லி கூப்பிடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த குமரன் அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 6 என்ன சொல்கிறது, 6 பிரிவுகளை 6 குணாதிசயங்களை கொண்டு சேர்க்கப்பட்டவன் அப்படி சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. 6ன்னு சொல்லும்போது அது வந்து ஹியூமன் நம்பர் சொல்லுவாங்க. 6ங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, இப்போ வந்து ஒரு அடிமை இஸ்ரவேலில் வந்து அடிமையாக பணி செய்கிறான்னு சொன்னீங்கன்னா 3 வருஷத்துலேயே அவன் வந்து சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும். பட் அவன் 3 வருஷம் வேலை செஞ்சாலே அவன் வந்து தேசத்தவனாக மாறிவிடுவான். ஆனால் அடிமைத்தனம் போகாது. அடிமைத்தனம் போனால் இன்னும் 3 வருஷம் அவர் போவான். இன்னும் 3 வருஷம் போனப்போ 6 வருஷத்தில் அவன் அடிமை இல்லை, சுயாதீனன்னு மாற்றப்படும். 6 வருஷத்தில் அவனுடைய அவன் ஒரு மனிதனின் அடையாளத்தை பெற்றுக்கொள்வான். இன்னும் கேட்டால் அவள் தேசத்தின் அடையாளத்தை பெறுவான். இன்னும் கேட்டால் பரிசுத்த ஸ்தலத்தின் அடையாளத்தையே அவன் இன்னொரு 3 வருஷத்தில் பெற்றுக்கொள்வான். 3 வருஷத்தில் அவன் தேசத்தை பெற்றான். இன்னொரு 3 வருஷம் சேர்க்கும்போது 3 சேர்க்கும்போது 6வது வருஷத்தில் அவன் பரிசுத்தலத்துக்கு போகக்கூடிய தகுதி படைத்தவனாக, 7வது வருஷத்தில் அவனால் பரிசுத்தலத்துக்கே போக முடியும். அதாவது பரிசுத்தலத்துக்குன்னா அவன் உள்ளே போக முடியாது சொல்கிறேன். அந்த அவனுடைய உணவு கோஷேர் உணவாக மாறிவிடும். ஆமாம், அவன் தேசத்தின் உணவை சாப்பிடலாம். 6 வருஷம் கழிச்சு 7வது வருஷம் அவன் எபிரேயனுக்கு அடிமையாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 6 முகங்களை தான், அந்த 6 வருடங்களின் செயலை தான் எனக்கு தெரியுமோ தவிர, ஸோ இப்போ 6 முகம்னு நான் பார்த்தேன்னா அந்த 6 இயர்ஸ்
6 years he made us human. அவன் நம்மளை மனிதனாக்கி விட்டான் அப்படிங்கிறது தான் ஒரு எபிரேயனுக்கு அடிமையாக இருந்தது நன்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எபிரேயனுக்கு அடிமையாகணும் அப்படிங்கன்னா இப்போ யூத ஆலயத்துக்கு போய் அவங்ககிட்ட போராடணும்னு சொல்கிறேன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. டு த திங் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஸ்திரீ வந்தால் பாருங்கோ, அவள் பாதங்களை கழுவினார் பாருங்கோ, கண்ணீரினால் கழுவினார் பாருங்கோ. அந்த வைதிகத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அவள் செய்தது வாய்க்கும் இவள் செயல் பேசப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க பாருங்கோ. அதுதான் விஷயம். நீங்கள் வைதிகத்தை அதோட இடத்துல நீங்கள் கட்டணும். ஆமாம், அது என்ன சொல்கிறது, அது ராகாபாக இருந்தால் என்ன, தாமாராக இருந்தால் என்ன. ஸோ இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். இப்போ குமாரனாங்கிறத விட ராகாபா தாமாரா, ஏன் ரூத்தா, அப்புறம் என்ன இருக்குது, பெத்சேபாலா அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போய்விடும், தலைப்பு போய்விடும். ஸோ இப்போ நான் ராகாப் தாமாரெலாம் சொன்னேன்னா இன்னும் உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்குமோனோ. நான் பாவம், நான் ஏதோ குமாரன் தலைப்பு சின்ன கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ வந்து ராகாப் ஒரு வேசியாகத்தான் இருந்தார். ஆனால் அவள் என்ன செய்தாள், விசுவாசியின் பட்டியலில் வந்துட்டா வரும்போது அவளோட விசுவாசம் எப்படிப்பட்டது. ஸோ அற்புதமானது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் தனியாக காப்பாற்றப்படலைங்க, அவள் குடும்பத்தையே உள்ளே கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றினான். அதுதான் விஷயம். ஆமாம், அவள் தனியாக காப்பாற்றப்பட்டிருந்தா வேசி, அவள் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டானா அவள் குடும்பத்து பெண்ணு. ஆமாம், அவள் குடும்ப பொம்பளையாக தான் இப்போ இயேசுவின் பட்டியலில் வரா. அவளை போய் நம்ம வந்து முன்னுதாரணமாக கொள்ள முடியுமா? இல்லை, அவள் விசுவாசத்தை தான் நம்ம முன்னுதாரணமாக கொள்ள முடியும். ஸோ அவள் குடும்பத்தை காப்பாற்றினாங்கிற அந்த செயலை தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ தாமார் அவங்க அப்பா வீட்டில் இருந்தா. ஆனால் இங்கே யூதா வரான்னு சொல்லிட்டு, மாமனார் வரான்னு சொல்லிட்டு, ஸோ அவள் ஒரு தவிப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிச்சயமற்ற தன்மையில தான் அவள் அந்த 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 கூடாரத்தை சேர்ந்தார். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையணும். ஒரு இழிவான செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வேறு வழி இல்லாமல் போய் அதை தன் மாமனார் இடத்துல அவள் அணுகினாள். ஸோ அதனால் பார்க்குறோம், வம்ச அட்டவணையில் வந்துட்டு நீங்கள் அவள்கிட்ட போய் கேட்கணுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் அவளை போய் கேட்டு பார்க்கணும். ஐ டோன்ட் ஹேவ் அட் ஐம் கமெண்ட் இன் இட்னுவா. ஆமாம், நான் இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எது நடந்ததோ எது போனதோ அது வந்து தவிப்புலேயும் இதுலேயும் நடந்தது, வேறு வழி இல்லாத செயல்லையும் நடந்தது. அதில் போய் நீ வந்து இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டாய், இந்த ஆண்மங்களை தெரிந்து கொண்டாய், அந்த குடும்பம் நீ வந்து எல்லாரையும் சேர்த்து தான் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டாய், அதனால தான் நீ ஒவ்வொருத்தரையாக போனாய். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைங்க, இதெல்லாம் தேவையில்லாத. சூழல் எப்படி இருக்குது, சூழல் கொடுமையாக இருக்குது. பாவம், இவளை ராகாபோட சம்மந்தப்படுத்த வேண்டியிருக்கும். யார், தாமார ராகாபோடையும் சம்மந்தப்படுத்த வேண்டியிருக்கும். பாருங்கள், பெத்சேபாலின் நிலைமை அப்படி தான், ரூத்தின் நிலைமையும் அப்படி தான். இயேசுவின் வம்ச அட்டவணையில் பாவம் பெண்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, நம்மளுடைய ஆண்டவர் வைதிகத்தை தான் பார்ப்பார், அவர் யாருன்னு பார்க்க மாட்டார். இப்போ இந்த அம்மா நினச்சிருக்கா, ஓ நம்ம வகையில் வந்திருக்காப்புல, நம்ம போய் இவர் காலை கழுவுவோம் அப்படின்னு நினச்சி கூட இந்த அம்மா வந்திருக்கலாம். ஸோ ராகாபின் வம்சத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் எதிராளி அப்படி தானே பேசுகிறான், நீ வந்து இதுலேருந்து வந்தவன் தானே சொல்கிறான், குற்றச்சாட்டுகிறான். மரியாதையே அவள் குற்றச்சாட்டலாம், மரியாதையின் பிள்ளைன்னு. அப்போ மரியாதையே அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கான விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து அவர் ஸ்ரீ இடத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஸ்ரீ இடத்துல பிறந்தார், புருஷன் இடத்துல தான் பிறக்கணும் இல்லையா? அப்புறம் ஏன் அவர் ஸ்ரீ இடத்துலேருந்து பிறந்தார்? ஏன்னா ஸ்ரீ தான் வந்து ரத்தம் தண்ணீர் அப்படிங்கிற அடையாளத்தை கொண்டு இருக்கிறார். ஸோ அப்போ தண்ணீர் ரத்தம் இதெல்லாம் வந்து வைதீகத்துக்கு தேவை, கூடாரத்தின் செயலுக்கு தேவை. ஸோ அப்போ கடல் தொட்டியில் என்ன இருக்கிறது, தூய்மைக்கான தண்ணீர் இருக்கிறது. இப்போ பலியில் என்ன படுத்துக்கிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ஸோ இதுதான் பலி அப்படிங்கிறது. இப்போ ரத்தம் தண்ணீர் இதெல்லாம் வந்து ஒரு தாயானவள் பெற்றுக்கொள்கிறாள், ஸ்திரீயானவள் பெற்றுக்கொள்கிறாள். அதனால் அவர் ஸ்திரீ இடத்துல பிறந்தவர். ஸோ இப்போ யோவானை பார்த்து அவர் ஸ்ரீ இடத்துல பிறந்தவர் சொன்னால் அவர் தன்னையே அடையாளப்படுத்தி கொண்டுக்கிறார், அவர் தன்னையே அடையாளப்படுத்தி கொடுக்குறார். ஏன்னா அவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்தின் மனிதனாக யோவானை இருக்கிறார். ஏன்னா யோவானை வந்து சகரியா வந்து பரிசுத்தலத்திலேருந்து ஆசீர்வாதமாக பெற்றார். அது மாதிரி அந்த பரிசுத்தலத்தை அனுசரித்து அவர் ஸ்திரீயின் செயலை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ இப்படியான ஸ்திரீகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வம்ச அட்டவணையில் யார் வராங்கிறது முக்கியமில்லை. சரி, இப்போ நீங்கள் இதில் என்ன பெறுகிறீர்கள்? கானான் தேசம், மத லட்சியம். ஸோ அப்போ மதம் லட்சியமாக இருக்க முடியுமா?
மதம் உங்களுக்கு வாய்க்கும் செய்யலாம்? கண்டிப்பாக இல்லை. மார்க்கம் கூட வாய்க்காது. ஸோ மார்க்கத்தை செயலில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இமாம் ஹுசைன் அப்படிங்கிறவர். இமாம் ஹுசைன் வந்து முகமதுவோட பேரன். ஆனால் அவர் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க. அவர் வந்து குஃபாவுக்கு போகிறார். இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்தது, நான் வந்து மார்க்கத்தை தலைமையேற்க முடியாக்க நான் போகிறேன் அப்படின்னு போனார். ஆனால் அவரால் முடியல. வழியிலேயே அவர்களை கொண்டு போட்டார்கள். நிறைய தண்ணி எடுத்துன்னு போனார். ஆனால் வழியிலே தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டாங்கோ. ஒரு படைப்பிரிவினர் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துருந்தாங்கோ. தண்ணீர் சமூகத்துக்கு பொதுவானது. அதோடு இவர்கள் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் புஸ்தகம் பெறப்பட்டவர்கள். ஸோ இப்போ இவர் இந்த மார்க்கத்தின் செயலில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை அவர் அனுசரித்து ஆகணும். புஸ்தகத்தின் மனிதர்கள் அப்படிங்கிற மாறிட்டாங்கோ. ஸோ அதனால் இவர்கள் நம்ம சகிச்சு தான் ஆகணும். இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இவர்கள் நம்மளை மேற்கொண்டாலும் நம்ம இவர்களிடத்துல போராடித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் தன் பிள்ளை பச்சை குழந்தைய கூட தண்ணி கொடுக்காமல் இருந்தாங்க. பக்கத்தில் தான் நதி இருந்தது. ஆனால் அவரை தடை செய்து அவரை கொண்டு போட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். மார்க்கத்தின் செயலில் நமக்கு இது இல்லை. அதாவது ஒரு இறை தூதர் சொல்லப்படுகிறார், கடைசி இறை தூதர்னு சொல்லப்படுகிறார். ஸோ அப்போ அது வந்து அந்த சமூகத்தின் கடைசி இறை தூதர்னு சொல்லப்படுகிறார். இப்போ அடிமை இறை தூதர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என் நண்ட ஜிப்ரியல் தூதர்னு வந்து பேசுவான். ஆமாம், கப்ரியல் தூதன் வந்து பேசுவான். ஸோ எப்படியோ வந்து பேசுகிறான். இப்போ தூதனின் செயல் நடந்து கொண்டு இருக்குது. நான் போகிற இடம்லாம் தூதன் வருகிறான். அந்த வாதை நீங்கி போகிறது. இப்போ ஒரு வாதையின் தூதன் எப்போ போவான்னா நன்மையின் தூதன் வரும்போது. சரி, இப்போ எவ்வளோ வருது, வாதை நீங்கிறது, அதுதானே முக்கியம். ஆனால் அப்படி இல்லைங்க. இது தலைமுறை செயலாக இல்லை, இது கடைசி செயலாக இருக்குது. இவர்கிட்ட மட்டும்தான் புஸ்தகம் இருக்குது. ஸோ புஸ்தகம் எப்போ கடைசி செயலாக இருக்க முடியாதானோ, படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தூரம் வந்துடுவான். ஆனால் புஸ்தகத்தை படிக்கவில்லை மக்கள், அதுதான் விஷயம். இஸ்லாமியர்கள் முஸ்லீம்னு சொல்லியும் கூட புஸ்தகம் இன்னும் திறக்கப்படாததாக இருக்கிறது. ஆமாம், ஒரு தலைப்பிள்ளை புஸ்தகத்தை அவர்கள் பெறவில்லை அப்படின்னு பார்க்குறோம். நம்ம புஸ்தகம் தலைப்புகளை கொண்டு முத்திரை பண்ணப்படட்டும். படித்தவர்களாக அதை நீங்கள் வந்து இப்போ புரிந்து கொண்டு இப்போ பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் வந்து உங்களுக்காக பேசலைங்க. நான் புத்தகம் உங்களுக்காக படிக்கலை, நான் எனக்காக தான் படிக்கிறேன், எனக்காக தான் பேசுகிறேன். ஸோ புத்தகத்தின் சாட்சியாக இருக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். ஸோ இது வந்து ஒரு கடமை, அவ்வளோதான். பட் இருந்தாலும் கூட ஏன் மற்றவங்க செய்ய மாட்டுறாங்க? மற்றவங்க ஆரம்பிக்கிறாங்களோ புஸ்தகத்தை இப்படி படிக்கணும் இப்படி தலைப்பை கொண்டு வரலாற்று காரியங்களை கொண்டு கதாபாத்திரங்களின் அந்த பழமையான செயலை கொண்டு நீங்கள் அணுகணும்னு எல்லாம் சொல்லிதானாங்க. ஆனால் எப்பயுமே அறிமுறையாகவே இருந்ததுன்னா சொல்லுங்கள், புஸ்தகத்தை சொல்லணுமோனோ? ஆமாம், சாட்சி செயலை நீங்கள் காண்பிக்கணுமோனோ? நீங்கள் சாட்சி உள்ள மனிதனாக காண்பித்து வளர வேண்டுமோனோ? ஸோ உங்களுக்கு ஒரு தூதன் வர வேண்டுமோனோ? ஆமாம், புஸ்தகத்தில் தூதன் இருக்கிறான், நீங்கள் உங்கள் தூதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமோனோ? அப்போ அது அடிமைக்கு மட்டும்தான் இப்போ தூதன் வருவான், அடிமை மட்டும்தான் கடைசியான மனிதனாக இருப்பேன். இறை தூதின் செயல் எனக்கு மட்டும்தான் வாய்க்கு சொன்னால் அது எப்படிங்க? முழு நேரம் உரியலாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, எல்லாம் தடையாண்டிலாம் வராங்க, எல்லோரும் வராங்க, எல்லாம் நல்லா ஆராதிக்க வந்தோம்னு பாட்டு பாடுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு குண்டு அங்கிள் வருவார், அவர் வந்து பேசுவார்னு சொன்னால் அது வந்து என்னங்க விஷயம்? நீ ஆராதனை செய்கிற நீ 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 கிருபை வரத்தை பேசி கொண்டிருக்கிறாய். ஸோ இட்ஸ் வெரி டஃப் லைஃப், வெரி வெரி டஃப் லைஃப்.